அது ஒரு பிரபலமான யாழ் போதனா வைத்தியசாலை. வியோஜியும் மிக பிரபலமானவர்தான். நீங்கள் கர்ப்பம் தரித்திருப்பீர்களேயானால் 1க்கு 2 முறை பிரைவேட்டாக ஸ்கேன் செய்து குழந்தை நலமாக உள்ளதாக என்று உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். அன்று அந்த வைத்தியர் அந்த ஸ்கேனை சரியாக பார்த்திருந்தால் அல்லது அதில் ஏதோ ஒரு வித்தியாசம் உள்ளதை உணர்ந்திருந்தால் இன்று இந்த நிலைமை ஏற்பட்டிருக்காது. முதல் பிள்ளைக்கும் அவர்தான் வியோஜி. தவறாக ஏதும் நடக்கவில்லை என்ற காரணத்தினால் 2வது முறை கண்மூடித்தனமாக நம்பிவிட்டேன். இது ஒரு சமூக வலைத்தள பதிவு. வணக்கம், நான் உமாசங்கர் ஆரூரன். என்னுடைய வலையொலி பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யாது பார்த்து கொண்டிருப்பவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். ஃபேஸ்புக்கில் ஹரிஸ் ஷாரோன் என்கின்ற ஒருவர் தன்னுடைய குழந்தையை பறிகொடுத்து விட்டிருக்கின்ற பதிவுதான் இந்த பதிவு. நம்பிக்கை, அந்த ஒற்றை சொல்லிற்குள் எல்லாமே முடிந்து விட்டிருந்தது. இங்கே சரியாக எல்லாம் தப்பாகவே நடந்து கொண்டிருக்கிறது. அவருக்கு இது ஒரு வெற்றிகரமான சிசேரியன், அவ்வளவுதான். 3 மாதத்திலேயே இதய துடிப்பு, சுவாசம், அங்க வளர்ச்சிகள் சரியாக தெரிந்திருக்கும். இருந்தும் அவர் எங்கே பிழைவிட்டார் என்று தெரியவில்லை. உங்களின் ஒரு சிறு கவனக்குறைவு ஒரு உயிரின், ஒரு குடும்பத்தின் ஆயுள் வரை பாதிக்கும் என்பதை மறந்து விடாதீர்கள். அவர் ஒரு திறமையான வைத்தியர். உங்கள் திறமை என்பது பல கவலையீன பிழைகளின் பட்டறிவின் மேலே கட்டப்பட்டது. இங்கு நான் யாரையும் குறை கூறவோ அல்லது யாரின் மீதும் பழி போடவோ இல்லை. அவர்களை பொறுத்தவரை இது ஒரு மருத்துவ பிழை. ஆனால் பாதிக்கப்பட்டவனுக்குத்தான் தெரியும் அதன் வலியும் வேதனையும். கர்ப்பம் தரித்து போதனா வைத்தியசாலையில் மட்டுமே காட்டிக்கொண்டிருக்கின்ற கர்ப்பவதிகள் ஒரு முறையாவது பிரைவேட்டாக ஸ்கேன் செய்து உங்கள் குழந்தை நலமாக உள்ளதா என்பதை உறுதிப்படுத்தி கொள்ளுங்கள். இப்படிக்கு ஒரு தகப்பன். அந்த குழந்தையினுடைய படத்தையும் இட்டு இந்த பதிவு இடப்பட்டிருக்கிறது முகப்புத்தகத்தில். அந்த குழந்தையினுடைய தந்தையார். எவ்வளவு வலி மிகுந்த வாக்கியங்கள் என்பது அவரால் மாத்திரமே உணர முடியும். ஏனைய எவராலும் இந்த வலியை உணர முடியாது. எவ்வளவு காரணங்கள் பதிலாக கூறப்பட்டாலும் ஒரு பொழுதும் அதனை பெற்றோரால் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. இந்த விடயத்தில் யாரையும் குற்றம் சுமத்துவதற்காகவோ அல்லது குறை கூறுவதற்காகவோ வன்மத்தை கக்குவதற்காகவோ இந்த பதிவை நான் இடவில்லை. மிக மிக முக்கியமான ஒரு விடயம் இது. சில வேளைகளில் தனியார் வைத்தியத்துறைக்கு சாதகமாக நீங்கள் கதைக்கப் போகிறீர்கள் என்று நீங்கள் நினைக்கலாம். ஆனால் இது அவதானிக்க வேண்டிய, உன்னிப்பாக கவனிக்க வேண்டிய, வேறு வழியே இல்லாத ஒரு விடயமாக இருக்க போகிறது. அதாவது பிரைவேட் ஸ்கேன், கர்ப்பவதிகளுக்கான பிரைவேட் ஸ்கேன் இலங்கையில் பொதுவாக எல்லா இடத்திலையும் ஏன் முக்கியமாக இருக்கிறது? இது உண்மையாக மேண்டேட் இல்லை, அவசியம் இல்லை. ஆனால் அந்த அவசியத்திற்கான நெருக்கடியை உருவாக்கி இருக்கிறது, மருத்துவ மாவியா உருவாக்கி இருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டும். ஏனென்றதை இதில் நான் சொல்ல போகிறேன். கொஞ்சம் தெளிவாக நேரம் ஒதுக்கி இதனை பார்த்து கொள்ளுங்கள். நிறைய உயிரிழப்புகள் குழந்தைகள் வயிற்றில் இருக்கும் பொழுதே இறக்கின்ற சம்பவங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது. வெளியில் தெரிய வாரது, நியூஸில் தெரிய வாரது 1-2 தான். வெளியே சொல்ல முடியாமல் உயிரிழந்ததுக்கு பிறகு அதை பற்றி கதைக்கிறதுக்கு மனமில்லாமல் வேதனையோட எத்தனையோ பெற்றோர்கள் இன்னமும் இலங்கையில் இருந்து கொண்டு தான் இருக்கணும். எல்லா பாகத்திலையும், வடக்கு கிழக்கு உட்பட சகல இடங்களிலையுமே இருந்து கொண்டு தான் இருக்கணும். இதில் கவனிக்க வேண்டிய விஷயத்துக்கு இப்போ வருவோம். முதலாவது கர்ப்பவதியாக இருப்பவர்களுக்கு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸில் இந்த மாதத்துக்கு ஒருக்கா செக்கிங் நடக்கும். அது வழக்கமாக இருக்கும். ஆனால் பிரச்சனை எங்கே வருன்னு சொன்னால், இந்த சுகர்ன்றதை வடிவாக மெயின்டைன் பண்ணணும், வடிவாக செக் பண்ணணும் குறிப்பிட்ட கால இடைவெளிகளுக்கு ஒருக்கா. நார்மலாக 1 மாதத்தில் 1 தரம் அல்லது 2 தரம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸில் இதை செக் பண்ணுவினம். நீங்கள் போவீங்க, அவையில் செக் பண்ணுவினம். ஆனால் இருக்கிற பிரச்சனை என்னென்னு சொன்னால், அந்த கால இடைவெளி 1 மாதத்தில் ஒருக்காவோ 2 தரமோ நடக்கல. அந்த செக்கிங்கு இடப்பட்ட நாட்களுக்குள்ளே உங்களுக்கு சுகர் லெவல் அதிகரித்தால் அல்லது கூடி குறைஞ்சால்
அது சம்மந்தமாக தெரிய வர்றதுக்கு டிலே ஆயிடும். அடுத்த ஸ்கேனுக்கு போகைக்குள்ள அல்லது அடுத்த செக்கிங்க்கு போகைக்குள்ள தான் அதை பற்றி தெரிய வரும், கூடியிருக்கு குறைஞ்சிருக்குன்றது. அடுத்து அந்த கேப்புக்குள்ளே பிள்ளை ஆபத்தான கட்டத்துக்கு போயிடும். அது கடைசியில் பிள்ளைக்கும் ஆபத்தாக முடிஞ்சு தாய்க்கும் ஆபத்தாக முடிகிறது தான் இப்படியான பல சம்பவங்கள், பல அநியாய உயிரிழப்புகள் ஏற்படுறதுக்கு காரணமாக இருக்கிறது. ஆகவே இதில் எங்கே பிரச்சனை வருதுன்னு சொல்லி சொன்னால், பெரும்பாலும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸில் உங்களோட விஓஜியை நீங்கள் முகம் கொடுத்து பார்க்குறதுக்கு வாய்ப்பே இல்லை. அவருடைய விஓஜியினுடைய முகத்தை நீங்கள் நேராக பார்ப்பதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு. விஓஜி என்பவர் தலைமை இடத்திலே இருப்பவராக இருப்பார். அவருக்கு கீழே வேலை செய்கின்ற ஏனைய வைத்தியர்கள், ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கிற போதனா வைத்தியசாலைன்னு சொல்லி சொன்னால் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கிற வைத்தியர்கள், அடுத்தது நர்ஸ்மேர் அவையெல்லாம் உங்களை பார்ப்பினும். உங்களுடைய சுகர் லெவலெலாம் செக் பண்ணுவினோம், பிளட் டெஸ்ட் பண்ணுவினோம், எல்லாம் செக் பண்ணி எல்லா தரவுகளையும் பதிவு செய்து ரிப்போர்ட் எல்லாம் ரெடி பண்ணி விஓஜின்ற மேசில் கொண்டு போய் வைப்பினம். விஓஜி பார்த்து செக் பண்ணி போட்டு சைன் பண்ணி போட்டு அதை கொண்டு உங்கள்கிட்ட தெரிவினம். ஏதாவது அதில் அந்த இவர்கள் செய்த டெஸ்ட்டில் இவைகளை ஏதாவது மென்ஷன் பண்ணால் மட்டும்தான் அவருக்கு அது தெரிய வரும், இது இந்த விஷயம் இப்படி தான் இருக்குன்னு சொல்லி. ஆகவே இந்த இடையில் இருக்கிற ஆட்கள் ஏதாவது தவறு விடுவார்களாக இருந்தால், அவர்கள் ஏதாவது ஒரு சின்ன விஷயத்தை கவனிக்காமல் விடுவினமாக இருந்தால் விஓஜிக்கு அது தெரிய வராது. அங்கே விஓஜிட்டு அந்த விஷயம் கொண்டு போகப்படாது. ஏன்னா நீங்கள் சொல்ல போகிறதில்ல, விஓஜியும் உங்களை பார்க்க போகிறதில்லை. ஆகவே இடையில் இருக்கிறார்கள்லாம் அதை தீர்மானிக்கணும். நீங்கள் முழுக்க இடையில் இருக்கிறாக்களை தான் டிபெண்ட் பண்ணி இருக்கிறீங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போய்க்கல. இது என்ன காரணத்துக்காண்டி விஓஜி நேரடியாக கவர்மெண்டில் ஹாஸ்பிட்டல்ஸில் போகிற பேஷண்ட்ஸை நேரடியாக பார்க்க முடியாமல் இருக்குன்றது வைத்தியசாலை நிர்வாகங்களுக்கு தான் வெளிச்சம். இப்படி ஒரு மருத்துவ சேவை இவ்வளோ காலமாக சென்று கொண்டிருக்கின்றா அதுக்கு ஏன் ஒரு அடுத்த கட்ட நடவடிக்கை இன்னும் எடுக்கலைன்றது அடுத்த ஒரு கேள்வி. ஆனால் அந்த விஓஜியை நீங்கள் ப்ரைவேட்டுக்கு போனீங்கன்னு சொல்லி சொன்னால் பார்க்கலாம். அதே விஓஜி ப்ரைவேட்டில் இருப்பார், நீங்கள் கட்டாயம் போய் பார்க்க வேணும். இந்த விஓஜியை நீங்கள் ப்ரைவேட்டாக பார்க்கல, அந்த விஓஜி உங்களை முகத்துக்கு முகம் பார்ப்பார், உங்களை அவரே தன் கையால் செக் பண்ணுவார், பிளட் டெஸ்ட் எல்லாமே அவர் பார்த்துக்கொள்ளுவார், அளவீடுகள் எல்லாம் தானே எடுத்துக்கொள்ளுவார், அவரே பார்த்துக்கொள்ளுவார். உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குன்றது துல்லியமாக அவரே பார்த்துக்கொள்ளுவார். அதே விஓஜி திருப்ப ஹாஸ்பிட்டலுக்கு நீங்கள் போகல உங்களை அவர் ஸ்பெஷலாக கவனிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கிறது. இப்படிப்பட்ட கர்ப்பிணிகள் காப்பாற்றப்படுவார்கள். ஏனையவர்கள் ரிஸ்கில் தான் இருக்கிறார்கள் என்பது இலங்கையினுடைய துரதிர்ஷ்டவசமான ஒரு தலை விதி. மிகவும் வேதனையான ஒரு விஷயம். இது எப்போ மாறுமா இல்லையா அதெல்லாம் சொல்லலாது, ஊகிக்க இயலாது. எங்களோட கையில் அது எதுவுமே இல்லை. ஆனால் எங்களை நாங்கள் காப்பாற்றி கொள்ள வேண்டும். அதற்குரிய விடயங்களை நாங்கள் முன்னெடுக்க வேண்டும். ஆகவே இந்த விஓஜி அண்ட் அவருடைய அசிஸ்டன்ஸ் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் இருக்கிற அவர்களுக்கு கீழே இருக்கிறார்கள் முழுக்க டிபெண்ட் ஆகி போயிருக்குது இந்த சுகர் லெவல் பிரச்சனை. திருப்ப சொல்கிறேன், சுகர் லெவல் ஒரு கட்டத்தை விட கூடிட்டுன்னு சொல்லி சொன்னால் பிள்ளை பெருக்கும், பிள்ளைன்ற அளவு பெருக்கும். அது ரிஸ்க். சிசேரியனுக்கு போகும், சீசர் செய்யல என்ன வேணுமென்றாலும் நடக்கலாம். குழந்தைக்கு பாதிப்பு தாய் தப்பலாம், தாய்க்கு பாதிப்பு குழந்தை தப்பலாம், குழந்தையும் தாயும் தப்பாமலே போகலாம். இது பல இடங்களில் நடந்திருக்குது. வெளியே வராத சம்பவங்கள் பல இருக்குது. உங்களுக்கும் நிச்சயமாக இப்படியான அனுபவங்கள் இருக்கும். ஆகவே இந்த ப்ரைவேட் ஸ்கேனதை பாருங்கள். இந்த தகப்பனம் ப்ரைவேட் ஸ்கேனை தான் மென்ஷன் பண்ணியிருக்கிறார், தயவு செய்து ப்ரைவேட்டாக ஸ்கேன் பண்ணுங்கன்னு சொல்லி. ஆகவே உங்களுக்கு ஒரு 6ஆம் மாதம் 7ஆம் மாதம் தாண்டிட்டுன்னு சொல்லி சொன்னால் ரெகுலராக குறைஞ்சது 1 வீக்குக்கு ஒரு காலாவது நீங்கள் ப்ரைவேட்டில் அந்த டாக்டரை உங்களோட விஓஜி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் யார் விஓஜியோ அவரை ப்ரைவேட்டாக போய் சந்தியுங்க, ஆலோசனைகளை பெறுங்க. குறைஞ்சது ஒரு கிழமைக்கு ஒருக்கா தொடர்ச்சியாக ஸ்கேன் பண்ணுங்கள். 7ஆம் மாதம் 6ஆம் மாதத்துக்கு பிறகு தொடர்ச்சியாக ஒரு கிழமைக்கு ஒருக்கா ஸ்கேன் பண்ணி உங்களோட குழந்தைன்ற இதய துடிப்பு, குழந்தைன்ற அசைவு எல்லாத்தையுமே நீங்கள் கவனிக்கணும். குழந்தையினுடைய அசைவு ஒவ்வொரு நாளும் கவனிக்க வேணும். அசைவு இருக்குதா இல்லையாண்டு அசைகிறது ஒரு நாளில் இல்லாமல் இருந்தால் நீங்கள் உடனடியாக வைத்தியசாலைக்கு செல்ல வேண்டும். இந்த விஷயங்களை தெரிஞ்சு வச்சுக்கொள்ளுங்க. கர்ப்பிணிகளாக இருப்பவர்கள், புதிதாக திருமணமானவர்கள் மிக மிக கவனமாக இருங்கள். இந்த ப்ரைவேட் ஸ்கேன்ன்றதை தயவு செய்து அவாய்ட் பண்ணாதீங்க. உங்களை கும்பிட்டு கேட்குறேன். ஏன்னு சொல்லி சொன்னால் இது மிக மிக முக்கியமானதாக இருக்குது. இது ப்ரைவேட்டுக்கு நாங்கள் கொண்டு போய் காசை அள்ளி கொட்டுறோம்ன்றதோ அல்லது நீ ப்ரைவேட்டுக்கு ஆதரவாக கதைக்கிறேன்றது அது எல்லாத்தையும் தூக்கி தள்ளி வச்சுருங்க. ஒரு உயிரினுடைய மதிப்புக்கு முன்னால் இதெல்லாம் எதுவுமே இல்லை. நீங்கள் கடன் பட்டாலும் பரவாயில்லை, உங்களோட சொத்தை விற்றாலும் பரவாயில்லை, ப்ரைவேட் ஸ்கேன் அதை தயவு செய்து அலட்சியப்படுத்தாதீங்க. ஏன்னா இலங்கையில்
இதொன்று தான் வழி, வேறு வழியே இல்லை. எங்களை மாதிரியான ஏழை நடுத்தர வர்க்கத்துக்கு வேறு வழியே இல்லை. ப்ரைவேட் ஸ்கேனுக்கு கொண்டு போய் விட்டுட்டாங்க. கவர்மெண்ட் சிஸ்டம் வந்து என்ன செய்யுதுன்றே தெரியலை. அடுத்தது இப்படியான துயர சம்பவங்கள் வந்து நாடு முழுக்க நடந்து கொண்டு இருக்குது. ஆனால் வெளியில் வாரையில் சில விஷயங்கள், 1-2 விஷயங்கள்லாம் பெரிய அளவில் நடக்கல வெளியில் வருது. ஆகவே இது சம்பந்தமாக நீங்கள் பாதிக்கப்பட்டிருந்தால், இல்லாட்டிக்கு உங்களுக்கு தெரிந்தவர்கள் யாராவது பாதிக்கப்பட்டிருந்தால் தயவு செய்து தொடர்பு கொள்ளுங்கள். இது என்னுடைய தொடர்பிலக்கம். தொடர்ச்சியாக செய்ய வேண்டிய ஒரு விழிப்புணர்வு பணி இது என்று நான் நினைக்கிறேன். ஆகவே உங்களுடைய அனுபவங்களை சொல்லுங்கள். அதற்கூடாக விழிப்புணர்வை பாதிக்கப்பட இருப்பவர்களுக்கு ஏற்படுத்தலாம் என்று நான் நம்புகிறேன். ஏனென்று சொன்னால் இதில் வந்து நீதியை பெற்றுக்கொள்ளலாமான்னு கேட்டால் நிச்சயமாக இல்லை. நீதி கிடைக்குமான்னு கேட்டால் நிச்சயமாக நீதி கிடைக்காது. ஏனென்று சொன்னால் ஒரு குழந்தை இறந்து போய் இருக்கைக்குள்ள அந்த குழந்தையை போஸ்ட்மார்ட்டம் செய்து மரண விசாரணைகளை நடத்துறதுக்கு எந்த பெற்றோருமே விரும்ப மாட்டார்கள். தன்னுடைய குழந்தையினுடைய உடலில் கை வைப்பதற்கு எந்த பெற்றோர்களும் அனுமதிக்க மாட்டார்கள். அது அவர்களுக்கு பாரியது ஒரு துருப்புச்சீட்டாக இருக்கிறது. அதை பயன்படுத்தி அவர்கள் தப்பித்துக் கொள்கின்றார்கள். ஆகவே நீதி கிடைக்குமான்னு கேட்டால் கிடைக்காது. ஆனால் தவறுகள் தடுக்கப்படும். நிச்சயமாக தவறுகளை தடுக்கலாம். அதுக்கான சக்தி மக்கள்கிட்ட இருக்குது. இப்படியான அனுபவங்கள் எதிர்காலத்தில் பாதிக்கப்பட இருப்பவர்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தும். அவர்கள் இந்த தவறுகளில் இருந்து பாதுகாக்கப்படுவார்கள் என்பது என்னுடைய நம்பிக்கை. ஆகவே இந்த மருத்துவ தவறுகளை குற்றம் சுமத்தி கொண்டிருக்கிறத காட்டிலும், இது வந்து என்னுடைய தனிப்பட்ட கருத்து, இந்த மருத்துவ தவறுகளை செய்து கொண்டிருப்பவர்களை குற்றம் சுமத்தி கொண்டிருக்கிறத காட்டிலும் அவர்கள் தவறு செய்யாத படிக்கு மக்கள் வந்து நடவடிக்கைகளை எடுக்கிறது தான் சரியாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யுங்கள். மருத்துவ தவறுகளை மக்களால் தடுக்க முடியும் என்றதுதான் என்னுடைய நம்பிக்கை. நன்றி.